இந்த உலகத்துல நிறைய சண்டைகளையும் இந்த உலக வரலாறு கண்டிருக்கிறது. அதே மாதிரி சமாதானங்களையும் இந்த உலக வரலாறு கண்டிருக்கிறது. ஏன்னா எப்பொழுதுமே இரு தரப்புக்கு மத்தியில சுமூகமற்ற நிலை ஒன்று வருகிற நேரத்தில் அது சண்டையாக மாறுவது என்பது வளமையில நடக்கக்கூடிய ஒன்று. ஆனா சமாதானமாக அதை முடிப்பது என்பது ரொம்ப குறைவாக நடக்கிற ஒன்று. சமாதானத்தை விரும்புகிறவர் எப்பொழுதுமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பாரு. சண்டையை விரும்புகிறவர் விட்டு கொடுப்பதற்கு மனமில்லாதவராக இருப்பாரு. எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினா என்ன. ஏன்னா அந்த ஒரு நிமிடம் என்பது நமக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை தந்துவிடக்கூடிய ஒன்னாக மாறிடும். அதனால சண்டை பிடிக்கிறத விட சமாதானமா சண்டையானா சமாதானத்தை தேர்ந்தெடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த உலகத்திலே நம்ம ஜெயிச்சிடலாம், மறுமையிலையும் ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி இந்த உலகத்துல நடந்த ஒரு முக்கியமான சமாதான நிகழ்வை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. அதுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. அதற்கு பிறகு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்தவரையில நம்ம நிறைய வரலாற்றுகள்ல, பயானுகள்ல, உரைகள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப நெகிழ்வான மனிதர், விட்டு கொடுத்து போகிற ஒரு தன்மை கொண்டவர், எந்த ஒன்றையும் விடாப்பிடியாக அப்படி நிற்கக்கூடிய ஒருத்தர் இல்ல, ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் வரலாறு நெடுகிலும் அவரை நம்ம பார்க்கிறோம். அவர் தான் ஆட்சி பொறுப்பை எடுக்கிறாரு. அதே நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஆளுநராக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கூறு போட்டுட்டாங்க அல்லது ரெண்டாக்கிட்டாங்கங்கிற மாதிரியான சில செய்திகள் பரப்பப்படுகிறது மக்களுக்கு மத்தியிலே. அப்படியான ஒரு எண்ணமும் துளிர்விட ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் பல பேரும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை அப்ரோச் பண்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவோட நம்ம ஒரு யுத்தம் பண்ணணும், ஒரு சண்டை போட்டு அந்த ஆட்சியை கைப்பற்றணும், ஏன்னா நீங்க தான் ஜனாதிபதி, அவர் பொறுப்புல இருக்கக்கூடாது என்கிற விதமாக நிறைய அப்ரோச் பண்றாங்க. ஆனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. சண்டைக்கு போகக்கூடாது, சமாதானமாக எதையும் தீர்க்க வேண்டும் என்கிற நிலையில் அவர் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலை, மற்றவர்களுடைய தூண்டுதல் எல்லாமே ஒரு யுத்தத்தை நோக்கி போகணுங்கிற விதமான ஒரு நிலையை உண்டாக்கிறது. முதல் கட்டமாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை திரட்டி கொண்டு போகிற தருணம் என்பது கிட்டத்தட்ட 12,000 படை வீரர்களோடு அவர்கள் சண்டைக்காக களத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். பின்னாட்கள் அது 40,000 அளவுக்கு உயர்ந்ததான செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சில சஹாபாக்கள் அட்வைஸ் பண்றாங்க, நம்ம ஒரு சண்டைக்குன்னு போனோம்னா அவர்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய நமக்கு நிகரான தைரியமான வீரர்களை நம்ம பழிகொள்ளாத வரைக்கும், சண்டையில தோற்கடிக்காத வரைக்கும் நம்ம ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய படையினுடைய பலம் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சுட்டி காட்டுறாங்க. ஆனாலும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யுத்தத்துக்கு போகணும், சண்டை பிடிக்கணும் என்கிற இடத்துல இருக்கல. ரெண்டு தரப்பும் விட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் இடையில ஒரு சண்டையாக அது மாற்றம் பெறுகிற நேரத்துல தான் இந்த படைய 12,000 பேரை அழைச்சுக்கிட்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வர்ற வழியில இடையில ஒரு இடத்துல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தங்குறாங்க. தங்குற நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வலது கை மாதிரி செயல்பட்ட ஒருவர் கைஸ்ங்கிற ஒருத்தர், அவர் கொன்னுட்டாங்க, அவருடைய உயிர் பிரிந்து விட்டது என்கிற செய்தி பரவுகிறது. இப்படி பரவினதோட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவோட வந்த படைப்பிரிவுகளுக்கு மத்தியிலே அமைதியின்மை ஏற்பட்டு ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளுகிற, சண்டை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு நிலை வருகிறது. சமாதானப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிற அளவுக்கு கைமீறி போகிறது. சில செய்திகளின் பிரகாரம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவும் பாதிப்படைந்தார்கள், காயப்பட்டார்கள் என்கிற விதமான செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு கலேபரமான நிலை உண்டானதோடு தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு கேட்டா, இல்ல இது ஒரு கரெக்டான நிலை கிடையாது, இவங்களை நம்பிக்கிட்டும் சண்டைக்கு போக முடியாதுல்ல என்கிற மாதிரியான ஒரு நிலை வந்ததோட உடனடியாக ரெண்டு தரப்புமே இதை சமாதானமாக முடிச்சுக்கணுங்கிற நிலைக்கு வர்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பையே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல விட்டு கொடுக்கறாங்க. விட்டு கொடுத்துட்டு மொத்தமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய பேரப்பிள்ளை தனக்கு கிடைத்த ஜனாதிபதி என்கிற ஆட்சி பொறுப்பையே இன்னொருவருடைய கையில ஒப்படைச்சிட்டு அமைதி அடைந்து விடுகிறார்கள். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர் மிகச்சிறந்த நபித்தோழர், மிக முக்கியமான நபித்தோழர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க தான் ஆட்சியில முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு அழகான சமாதானம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் போதே மிம்பர்ல இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க.
அவங்களுக்கு அருகாமையில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை சுட்டி காட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த என்னுடைய பேரப்பிள்ளை இருக்கிறார்ல, இவர் மூலமாக முஸ்லீம்களுடைய மாபெரும் 2 அணிகளுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா அமைதியை, சமாதானத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பு பண்றாங்க. சஹீஹுல் புகாரில 2704வது நபிமொழியாக இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று ஆட்சியாளர்களுடைய முறை தொடர்ந்தே வருகிறது. ஒரு 30 ஆண்டுகள் தாண்டுகிற போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு கிடைத்த ஆட்சி பொறுப்பை மீண்டும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சிட்டு அவர்கள் சாதாரண குடிமகனாக மாறிவிடுகிறார்கள். இந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் போதே 2 பெரும் சமூகத்துக்கு மத்தியில், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா இவர் மூலமாக சமாதானத்தை உண்டாக்குவான் என்று சொன்ன நபிமொழி இதனூடாக நிரூபணமாக்கப்படுகிறது. ஒரு முன்னறிவிப்பு நிகழ்ந்து முடிகிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மனிதராக இருந்திருக்கிறார், பதவி ஆசையற்றவராக இருந்திருக்கிறார், விட்டுக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம வரலாறு நெடுகளையும் பார்க்க முடியும். ரொம்ப பண்பான, பாசமான ஒரு நபித்தோழராக இருந்திருக்கிறார். இல்லைனா இப்படி ஒரு பொறுப்பை யாருமே ஒப்படைக்க மாட்டாங்க. அதுவும் சாதாரண ஒரு பள்ளி தலைவராக இருக்கிற அல்லது பள்ளியில் ஒரு ட்ரஸ்டி போர்டில் இருக்கக்கூடிய ஒருவரே பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லாத தருணங்களை நம்ம பார்க்கிற நேரத்தில் ஆட்சி பொறுப்பு கையில் கிடைச்சிருச்சு, கிடைக்க போகுதுன்றதல்ல, கிடைச்சிருச்சு. கிடைச்ச ஆட்சி பொறுப்பையே திரும்ப கொடுத்துக்கிட்டு வர்றாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு தாராள மனப்பான்மை அவருக்கு இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு தாராளம தனத்தை நம்ம காட்டணும், விட்டு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும், கொஞ்சம் பொறுத்து போகக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம பொறுத்து போகிற அந்த ஒரு சில நிமிடங்கள் பல பேருக்கு நன்மை உண்டாக்கக்கூடியதாக, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதாக அமைஞ்சிரும். எனவே அவசரப்பட்டு, கோபப்பட்டு, நிதானம் இழந்து எதையுமே பண்ணிராம கொஞ்சம் யோசிச்சு நிதானமாயிருந்து பிரார்த்தனை பண்ணி இஸ்திகாரா தொழுது அப்படி ஒரு முடிவை நம்ம எடுக்கிற போது இப்படியான ஒரு பாரிய சமாதானம் ஏற்பட்டு விடும். எனவே உலக வரலாற்றில் நடைபெற்ற மாபெரும் சமாதான நிகழ்வாக இந்த சமாதான நிகழ்வை, இந்த சீஸ்ஃபயரை நம்ம பார்க்க முடியும். இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பினோம், உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். இதை மற்றவர்களோடும் பகிருங்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாராள குணத்தை மற்றவர்களும் புரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும்.